நாள் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. வந்ததால் ரட்சிப்பும் வந்ததே, ரட்சகர் வந்ததால் ரட்சிப்பும் வந்ததே, மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வும் கிடைத்ததே, மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வும் பிறந்ததே. இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே. பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய், பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய், முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய், முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய். இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே. ஆறுகள் நான் கடக்கையில், அக்கினியில் நான் நடக்கையில், ஆறுகள் நான் கடக்கையில், அக்கினியில் நான் நடக்கையில், என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடே, என்னை என்றும் காக்க நேசர் என்னோடே. இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் இம்மானுவேல். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் இம்மானுவேல். வேத வாசிப்பு, பைபிள் ரீடிங். ஐயா டேனியல் ஐயா வாங்க. அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கு அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கண்களை மூடி பயபக்தியோடு கூட தேவ பிரசன்னத்தை உணர்ந்து இந்த இடத்துல ஆண்டவர் நம்ம மத்தியில், நம்முடைய இருதயங்களில், உள்ளத்தில், நம்மளுடைய எண்ணங்களில் அவர் அசைவாடுகிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த கால வேளையில் அவர் மனுஷருடைய இருதயங்களை எல்லாம் உருவாக்கி அவர்களுடைய செய்கைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் காண்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தாம் வாசமாய் இருக்கும் ஸ்தானத்தில் இருந்து பூமியின் குடிகள் ஒவ்வொருவர் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவான எந்த சிருஷ்டியும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம் மத்தியில் அவர் அசைவாடும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார்.
ஓ ஆண்டவரே, இந்த கால வேளையில் என்னுடைய இருதயத்தை உமக்கு நேரம் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நீர் ஸ்திரப்படுத்தும். ஓ, இந்த இடத்துல உடைந்து போய் வந்திருக்கலாம், பலவிதமான குழப்பங்களோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம், உங்களுடைய இருதயத்தில் சமாதானம் இல்லாமல் வந்திருக்கலாம், உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி நீங்கள் பல வேளைகளில் கலங்கி வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கையாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் முடிவு பரியந்தம், மரணத்தின் முடிவு பரியந்தம் நடக்கிறார். இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எல்லாரும் கரங்களை தட்டி, ஓ ஆவியானவரே, நீர் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என்னை நீர் நடத்துவீர் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம். இயேசுவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடத்துல ஒவ்வொருவர் மேல் அசைவாடுவீராக. ஓ ரீகாமா தூரணாமா ஷபல்லா, 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 ரீகாமா தூரணாமா ஷபல்லா. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனும் மெய்யான தேவனை விட்டு துண்டிக்கப்பட்ட நிலையில இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனுடைய அக்கிரமங்களே, மனுஷனுடைய பாவங்களே, மனுஷனுடைய மீறுதல்களே தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவாக இருக்கிறது. பாவத்தினாலே மனிதர்கள் பிரிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த பாவத்தை ஒரு பரிகார பலியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில ஒரு நாள் அவர் உங்களுக்காக, எனக்காக, முழு மனுக்குலத்துக்காக, அவர் இந்த உலகத்துல மாம்சத்துல அவர் மனிதனாக வெளிப்பட்டார். தேவகுமாரனாய் பரலோகத்துல இருந்தவர் பூமியில மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டார். அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில தம்மிடத்துல வந்த எல்லா ஜனங்களிடத்துல நோய்களை குணமாக்குறவராக, நன்மை செய்கிறவராக, பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை குணமாக்குறவராக சுற்றி திறந்த அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஜீவன் உள்ளவராக, உயிர் உள்ளவராக அவர் இருக்கிறார். நாம் எல்லாம் தேவனாலே பிறந்தவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மளுடைய உள்ளத்துல பிறந்து இருக்கிறார். இந்த நாளில அவர் ஒரு நாள் இந்த பூமியில அவர் ஒரு நாள் உங்களுக்காக, எனக்காக அவர் மனுஷனாக பிறந்தாரே. இயேசுவே, நீர் என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக நீர் சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த ஜீவனுள்ள ஆண்டவரை நான் தொழுது கொள்ள எனக்கு ஒரு பாக்கியத்தை தந்தீரே என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ரீகாமா தூரணமா ஷபல்லா, ரீகாமா தூரணமா ஷபல்லா, ரீகாமா தூரணமா ஷபல்லா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. எல்லாரும் அறிக்கையிடுவோம். இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாடி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜாடி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே. முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, தேவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, தேவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியோ என்னை சகர்த்தரே, ஆசீர்வதியோ என்னை சகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பு, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பு. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, தேவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, தேவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, கண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. கண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, தேவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, தேவநதியே என்னில் பொங்கி
எல்லா அடிமைத்தனத்தை, பிசாசு கொண்டு வருகிற பயத்தை, பிசாசு கொண்டு வருகிற கண்ணிகளை நீங்கள் நானும் நிர்மலமாக்கி எழும்பி புதிய ஆண்டுக்குள்ள நாம் செல்ல போகிறபடினால நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நாம் தொழுது கொள்ள போகிறோம். பயபக்தியோடு கூட வேதம் சொல்லுகிறது, பயபக்தியோடு கூட கண்களை மூடி எல்லாரும் வானத்துக்கு நேராக, பரலோகத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மா சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே, இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே, ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என்னிதயம் வாசம் செய்யும். எல்லாரும் சொல்லுவோமா? ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என்னிதயம் வாசம் செய்யும். புதிய ஆண்டு 2020 ஆண்டு இன்னும் சில நாட்களில நாம் கடந்து புதிய ஆண்டுக்குள்ளாய் செல்ல போகிறோம். ஓ ஆண்டவர் கடந்த ஆண்டெல்லாம் நம்மளை நடத்தி வந்தார். ஓ நன்றியுள்ள இருதயத்தோடு நம்மளை பாதுகாத்த ஆண்டவருக்கு, போக்குவரத்துல நம்மளை பாதுகாத்த ஆண்டவர், வியாதியின் மத்தியில செலவினங்கள் மத்தியில உதவி செய்து இம்மட்டும் சுகத்தை தந்த ஆண்டவர். ஓ இம்மட்டும் நம்மளை பொருளாதார நெருக்கடியில இருந்தது ஓ நமக்கு தயவு பாராட்டி கிருபையை தந்து ஓ நம்மளை நடத்தி வந்த ஆண்டவர் அல்லவா. அவர் எப்படி நம்மளை கைவிடுவார், எப்படி நம்மளை மறப்பார்? அவர் நம்மோடு இருக்கும்போது ஓ அவர் நம்மோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் அல்லவா. கைவிட நான் மனுஷன் அல்ல, ஓ நான் கைவிட நான் மனுஷன் அல்ல, நான் உன் தேவனாய் இருக்கிறேன், நான் உன் நடுவில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தர். இந்த தேவன் இந்த புதிய ஆண்டு முழுவதும் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம்முடைய காரியங்களையும் பொறுப்பெடுத்து அவர் வழி நடத்த போதுமானவராய் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஓ தேவன் நம்மோடு இருக்கிறபடினால ஓ நம்மளை தொடர்ந்து வழி நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து ஓ நம்மளை கொண்டு தேவன் அவருடைய திட்டங்களை நிறைவேற்றி இந்த பூமியில் அவர்